guys, நான் உங்கள் கேமர் 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அந்த வெப் சீரிஸ் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், பார்க்காதவங்க யூடியூப்பில் கூட பார்க்கலாம். நம்ம சப்ஸ்டிடியூஷன் கட்டாமல் ஓசிலியை பார்த்துட்டு போயிடலாம் எக்ஸ்ப்ளனேஷனால். இது என்னடா ரொம்ப நாள் கேச்சு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து முன்னாடினா மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வீடியோ வரும், இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ எதிர்பார்க்கலாம் போலிட்டு. அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் போச்சுன்னா வீடியோ போடுவேன். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட்லாம் என்னன்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ வரணும் வந்தே ஆகணும். ஓகேங்க. ஏங்க இது பார்த்தீங்களா 455, இதை வந்து ஸ்குவிட் கேமோட ஹீரோவோட நம்பர் கூட 453ங்க. நம்மளோட நம்பரோட யாராச்சும் இருக்கிறானுங்களாம் பார்ப்போமா? யாரும் இல்லை. ஸ்குவிட் கேம் இது வந்து ரோப்ளாக்ஸில் தான் விளையாட போகிறோம். நீங்கள் வந்து விளையாடணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நேம் அப்படின்னு கேளுங்க. அப்படிலாம் நான் கேட்க விட மாட்டேன். கேட்டுச்சுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டில் அந்த இமேஜோட ஆட் பண்ண பார்க்குறேன். இல்லைனா நிச்சயமாக கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சிங்க, அது வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்லேயே எல்லாம் பேசி நிற்கிறானுங்க. இது வந்து இப்போது மிக முதலமாக ரோப்ளாக்ஸில் இந்த மைக் ஆன் பண்ணி ரெட் லைட் க்ரீன் லைட் அப்படின்னு ஒரு வாமியை சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து எல்லாம் சுட்டு காலி பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்குவிட் கேம் விளையாட போகிறோம். நம்ம வந்துருச்சுங்க. இது சீசன் 1ஓட கேம்மா இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல இந்த கேம். ஏன்னா இப்போ தான் ஆடுறேன், முதல் முறையாக இப்போ ஆடுறேன். அப்படிலாம் போய் புழுவ மாட்டேன். இது சீசன் 1லேயும் பாதி கேம் இருக்கும், 2லேயும் இருக்கும். பிளேயராக பார்த்து நம்ம பிளேயரே எடுத்து ஆடுவோங்க. அடுத்த வாட்டி இந்த இவனுங்க ரெட் கலரில் பிங்க் கலரில் ஒரு துணி போட்டிருப்பானுங்களே மாஸ்க் போட்டு, அவனுங்களை வச்சு விளாட்றேன். வெல்கம் ஸ்குவிட் கேம் எக்ஸ். எனக்கு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இது அவனுங்க. இப்போ சரி, இவனு கண்ணுக்கு இவன் தான் கிளாஸ் மேக்கர். இவனோட கண்ணுக்கு கிளாஸ், உண்மையான கிளாஸ் தெரியும். பீக் கேம்ஸ் ஃபஸ்ட்டு ரெட் லைட் டீம் ஒர்க் கேம். அதுக்கடுத்தது ஸ்டோன் மேவர் கேம், கிளாஸ் கேம் அண்ட் ஸ்குவிட் கேம். எங்க கோ, உங்களோட பாதியை நீங்கள் எடுத்துக்கொள், உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கொள், உங்களுடைய கேமுக்கு செல்ல வேண்டும். நம்மளோட ஃபோட்டோ எடுக்கணுமாங்க? கிசுக். உடனே கிசுக்கு பாட்டு போடணும்னு நினச்சிடாதீங்க. போட்டோன்னா காப்பி ஸ்ட்ரைக்கில் வச்சுருவானுங்க. அதனால் கிசுக்கு பாட்டு ஸ்ட்ரைக்கெலாம் போட முடியாது. இன்னும் நீ ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகேங்க, அந்த கிளாஸ் மேக்கர் தோதாங்க இருக்கான். கிளாஸ் மேக்கர் இவன்னா தான் அந்த கிளாஸோட கேம்லேயே நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, போவோம். க்ரீன் லைட், பச்சை நான் சென்றீடு, சிவப்பு நான் இன்றீடு. தோதாங்க இருக்கான் கிளாஸ் கேமர், கிளாஸ் மேக்கர். பச்சை நான் சென்றீடு, சிவப்பு நான் இன்றீடு. ஓகேங்க. ஆக்சுவலி நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ கண்டென்ட் எடுத்து போடலான்னு அப்படியே ஃப்ரீ ஃபயர் உள்ள ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் தெரிஞ்சு. அதுக்கடுத்து ரெக்கார்டு அதுவே கட் ஆகிட்டு அது எனக்கு தெரியாமல் நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்துருந்தேன். அதுக்கடுத்து கட் ஆனது. ஐயோ, ஆர்வத்தில் அசைஞ்சிட்டேங்க. சரி, நம்ம செத்துட்டோம். அபிலாஷே செத்துட்டான்டா. ஆனால் ரிவே ஆகிடுவேன், ஏன்னா என்கிட்ட காயின் இருக்குது அந்த கேம்லேயே கொடுத்து. இது அப்புறம் 11 வாட்டி ரிவே ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டே நான் அசந்துட்டேன் ரெட் லைட்லேயே. ஓகேங்க. ஏய், என்னடா ரெட் கலரில் பெயிண்ட்டு? ஏய், அவன் செத்துட்டான்டா. ஏய், அபிலாஷே செத்துட்டான்டா. அவன் செத்துட்டான்டா. ஏங்க கிளாஸ் மேக்கர் செத்துட்டாங்க. இப்போ அது என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், முடிச்சுட்டீங்க போங்க. அதெல்லாம் எல்லாம் விளக்க வச்சு விட்டீங்க, முடிச்சு விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டீங்க. பாருங்க எப்படி சாஞ்சி நிற்கிறானே. நீங்கள் இந்த கேமில் வின் ஆகிட்டீங்க. உங்களோட லாபிக்கே நீங்கள் மூவ் அவுட் ஆகிடுங்க. ஏய், என்னடா பாட சொல்லி அவனுங்களே பாட கட்டி சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டானுங்க. என்னடா நியாயம் இது? அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்னடா பண்ணுவானுங்க? இண்டா நியாயம் என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா?
இப்போ வந்து எங்களை அந்த கேம் ஷுட் கேமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பப்போ இந்த ஓட்டிங் வைப்பாங்க. நம்ம எப்போவுமே எஸ் தான். இப்போ பாருங்க, நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா 4 காயின் கிடைக்கும், நோ கொடுத்தீங்கனாலும் 4 காயின் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த திருடன், அதுக்கடுத்து நம்ம தலை, அதோ நான் இருக்கேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் கேமுக்கு நம்ம போவோம். நீங்கள் 2வது கேமுக்கு செல்ல வேண்டும். ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு தலை பிங்க் கலர் துணி போட்டு நீங்களாம் எதுக்கு சொல்லிகிட்ருக்கு? 30 இந்த கேம் வந்து வானவில் கேம். இது பேர் இது பேர் என்ன வந்து வேறு, ஆனால் நான் வச்சுருக்கிறது பேர் வானவில் கேம். நம்மளோ வந்து ஒரு டீம் கூட செட் ஆகணுங்க. இந்த டீமா ஐயோ, நம்ம ஆளே இல்லாமல் டீமில் செத்துறானுங்க. அதில் ஒருத்தன் வெளியே போகிறானா பாருங்கள், போய் சேர்ந்துடலாம். ஒருத்தன் வெளியே போயிட்டாங்க. ஐயோ, வெளியே போகலான்னா போயிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம 2 டீமில் சேர்த்துட்டோம். அந்த டீம்லேயும் 5 பேர் சேர்ந்துட்டானுங்க. ஓகேங்க, இது 4 கேம் இருக்குது. நான் போய் ஃபஸ்ட்டு கேமில் கலந்துக்கிறேன். இந்த பொண்ணு 2வது கேமில் இருக்குது. அவன் 3வது கேம், 4வது கேம். ஓகே, சேர்றேன். பாக்ஸில் நிற்க சொல்கிறாங்க. ஊதுறான் பாருங்க. இந்த இப்போ பிங்க் கலர் துணி போட்டு என்ன கேம் நடக்குது? ஆக்சுவலி ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும். அப்படிங்க போடு தலை. அந்த பேப்பரில் அடிக்கணுமா? அடிச்சிட்டாங்க. பச்சை நான் என்றிடு, சிவப்பு நான் செஞ்சிடு. ஒய், இப்போ இந்த பொண்ணோட கேம். இந்த பொண்ணுன்னா விளையாடுறது நான் பார்க்கலாம். என்ன ஒன்றுமே காணும். அங்கே இது வந்து அந்த கல்லை தூக்கி போட்டு உய வைக்கிறது. தள்ளுடா, அவங்க வீராங்கனி அடிச்சிட்ருக்காங்களே. எஸ் ஷாட், மெத்தி அடி, சொல்லி அடி. நம்ம கிளாஸ் மேக்கர் வேறு செத்துட்டான். அவன் முடிச்சு விட்டீங்க போங்க. இது அந்த கல்லாங்கா மாதிரி விளாட்றது. சில ஊரில் கல்லாங்கான்னுவாங்க, சில ஊரில் வேறு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, ஏதோ டைப் அனுப்பான். அதை நம்ம படித்து இன்னும் பண்ண போகிறோம். போடு கொஞ்சம் இங்கே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளேயர்ஸ் பிஃபோர் இந்த கேமுக்கு அடுத்த கேம் என்னவா இருக்கும்? பிளேயர்ஸ் எல்லாம் பிஃபோர் செத்துருவாங்க. என்ன வாயை வைக்கிற? வாயில் பெண்ணால் ஊற்றி அப்படியே நாரை வச்சு தேக்க. பிளேயர்ஸ் எல்லாம் இறந்துருவாங்களாம். ஏவா விளையாடிட்டுருக்காங்க. அவன் தான் பம்புறான். ஜஸ்ட் 5 கேம்ஸ். அழுத்துங்க இந்த கேம் விளையாட. என்னத்தை அழுத்தணும்? என்னத்தை? 5 பேருமே டேக் பண்ணணும். டேக்னா வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராம் ஆச்சு. நம்ம ஏன் இந்த டேக் இப்போ டேப் என்னத்தடா டேப் பண்ண சொல்கிறேன்? க்ளோஸ் மேக்கிங் டெத். அது என்ன தெரியாதா? ஏதோ அனுப்புகிறாங்க. வாட் இஸ் இந்தியன்? நீ இந்தியனோ? நம்ம ஐஎம் இந்தியன் போடாமா? இந்தியன் டேஷ் ஐஎம் இந்தியன். வேணாங்க, எதுக்கு பிரச்சனை? அது லீவ் இட்டா வெளியே போ. ஐஎம் இந்தியன் டூ. இந்தியன் டூவா? ட்ரூவா? இந்தியன் டூ. லீவ் இட் த சர்வர். வெளியே போ. வேர் சர்வர். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு டோரா, ஜெயிச்சிட்டோம். நம்ம அப்படியே அதை படிச்சுட்டே ஜெயிச்சிட்டோம். அதனால இதோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ எடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஏற்றிட்டு திரும்பி அது வருதுன்னு பார்க்குறேன். அது வந்துருச்சுன்னா நிச்சயமாக இப்போ வந்து நருட்டோ ஈவெண்ட் போயிட்டுருக்குல்ல, அதில் நம்ம தாத்தாவை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி செம்மையான வீடியோ போட்டிருக்கேன். எடுக்க தான் முடியல. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், வரோம். ஓகேங்க, என்ன சொல்கிறா பாருங்க. எதனா சொல்லட்டும்.
நம்மளுக்கு தேவையாது. யூ கேன் டூ திஸ். நீ அதை பார்த்தியோ? இல்லைடா, நான் அதை பார்க்கல. ஏய் கேன் யூ கைஸ், என்ன பண்ணுறீங்க கைஸ்? அப்படியே சார் போடு டொப்பு. நான் இங்கே பிங்காக துணி போட்டிருக்கேன், எல்லாருமே சொல்கிறாங்க. அவன் பாருங்க, அவன் ஒருத்தன் விதியிலேயே முடிகிறான் போடுறான். வெளியே கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. ஓகேங்க, இந்த கேமை விட்டுட்டு உங்கள் லாபிக்கு போங்க. லாபி சிரிக்கிறான் பாருங்க, சிரிக்கிறா நீ. கருமாரி பண்ணுற இடம் வந்துருச்சு. யார் கருமாரி? 14 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்களாம். 14 பேர்னா பாருங்க, மொத்த காசுமே நம்மளுக்கு வரும். 14 பேர் பார்த்துக்கோங்க, 14 பேர். ஒய் நம்ம எப்பவுமே கேம் ப்ளே பண்ணணும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கேம் வந்து அந்த நடுவில் குதிரையை தொங்க விட்டுட்டு ஓடுவாங்களா, அந்த கேம் நினைக்கிறேன். குள்ளமா துணிஷா வருமே. உங்களோட நெக்ஸ்ட் கேமுக்கு மூவ் ஆகுங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சிங்க, அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினைச்சிக்காதீங்க 60 கேமர்ஸ். ஓகேங்க கைஸ், நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஒழுங்காக வீடியோ போட முடியல, ஏன்னா அது வந்து எடிட்டிங் பண்ணணும். ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கிறேன், அதை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு அது ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அதனால் என்னால் எடிட்டிங் பண்ணி போட முடியல. ஒன்லி சனி ஞாயிறு மட்டும்தான் என்னால் போட முடியும், அது கண்டென்ட் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன்னா, இப்போ சிஎஸ் வந்து குறைச்சிருக்கானுங்க. அதனால் நான் வந்து சாட்டர்டே சண்டே வெறும் ஒரு 9 o'clock 9:30 அந்தமாரி ஒரு லைவ் போட்டு கரெக்டாக ஒரு 10 o'clock அந்த மாதிரி முடிச்சிடலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். நீங்கள் அதுக்கு ஓகே சொல்கிறீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. லைவ் போடலான்னா ஒரு 5 லைக், மினிமம் 5 இல்லைனா 3 கொடுங்க போதும். நான் லைவ் போட்டு உங்களை டெய்லிக்கும் நீங்கள் நேரடியாக பண்ணுற கமெண்ட்டை நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி வேணான்னா பண்ணாதீங்க, கமெண்ட்டு லைக்கும் எதுவும் வேண்டாம். ஓகேங்க, நீங்கள் 3 லைக் தான் பண்ணிங்கன்னா லைவ் போடலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கள் அந்த கேமு தான் நம்ம வந்து 3 பேர் காமிச்சாங்க ரூமில். 3 பேர் தவிர ஒருத்தன் வந்தான், அவன் வெளியே போயிட்டான். இப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கோம். என்னத்தை பார்க்க சொல்கிறான் ஏங்க? அங்கே பாருங்கள், அவன் இந்த கேம் வேணாம், என்னடா கேம் வேணாம் நோட்டு போட்டிருக்கான். 3 நீ 3 பிளேயரை பார்த்துட்ட. ஓ வாட் ஃப்ரம் மேன், என்ன சொல்கிற? ஓகே, 3 பேர் அவங்க கூட டீம்மேட் ஆக சொல்கிறானுங்க. 2 பேர் போயிட்டானுங்க. 2 ரவுண்டு, நம்ம 2வது ரவுண்டு ப்ளே பண்ணுறோம். 2 பேர் வாடி மூடுறா. அவ்வளோதான், மூடிட்டேன். நம்ம 2 பேர் தான். இதோட ருசிச்சு கொலைகளை பார்க்கலாம். அவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க, நம்மளும் பார்க்கலாம். கைஸ், மறக்காமல் 3 லைக் பண்ணிங்கன்னா லைவ் போடலாம். இல்லை என்றால் லைவ் வேணாம் அப்படின்றதுக்கு அர்த்தம். லைக் பண்ணாதீங்களே, லைக் பண்ணாமையே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைவில் என்ன கமெண்ட் கேட்குறீங்க அதுக்குலாம். டேடே அபிலேஷே செத்துட்டான்டா. அபிலேஷே டேடா எப்படா உள்ளே வந்துட்டே? வெளியே போடடே. ஐயோ லாக் அன்லாக் கூட பண்ண முடியலங்க. அங்கே பாருங்க, தொட முடியல. டேடா வெளியே போட. ஏன்னாங்க உயிரோட தான் இருக்கேன். இதில் வந்து பேசிகிட்டு இருந்தா லைக் 3 லைக் பண்ணுங்கள். நம்ம லைவில் நீங்கள் கமெண்ட் பேசணும். சிரிக்கிறாங்க, சிரிக்கிற நீ. எனக்கு கேம் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை உனக்கு, சிரிக்கிற நல்லா. ஒரே ஒருத்தர் தாங்க, ஒரே ஒருத்தர் தான். போ ஐயோ திறக்காதடா, எவனா உள்ளே வந்துருப்போம். அவ்வளோதாங்க, இனிமேட்டு நம்ம ஆட்டம் தான். லைக் பண்ணுங்கள், நம்ம லைவில் பார்த்துக்கலாம். சரி, இன்னும் சண்டே சாட்டர்டே எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல. சிஎஸ் தான் புஷ் பண்ணிகிட்ருக்கோம்ல. நான் ஒன்றும் டீம்லாம் எனக்கு இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்குவாட்லாம் இல்லை. நான் இதுவாக தான் இருக்கேன். என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. நான் அதுக்குள்ளே சாட்டர்டே சண்டேக்குள்ளே லைவ் போட முடிஞ்சால் போடுறேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா தான் போடுவேன். நீங்கள்
அப்படின்னு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, அந்த 3 லைக் வந்து லைக் டார்கெட் வந்துருச்சுன்னா நான் வந்து அதுக்கடுத்து போஸ்ட்டு போடுறேன் இந்தமாரி டைம் அப்படின்னு. இது அதாவது தம்ப்லைனை வச்சு ஸ்டோரி போய் இது போஸ்ட்டு போடுறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு அப்படின்னு டைம்லாம் கீழே டைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகேங்க, நம்ம கருமாரி இடத்துக்கு வந்துட்டோம். 5 பிளேயர் இறந்துருக்காங்க தெரியும்டா. டோட்டலாக இவ்வளோ காசு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போனாலும் போகலாம். நெக்ஸ்ட் பிஃபோர் இது கிளாஸ் கேம் தான் நெக்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். உங்களோட லக் படி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு கிளாஸ் மார்க்கு போக சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வெளியே வந்துட்டோம். இது வந்து நம்ம போயிட்டு கிடத்து அதாங்க அப்படியே நம்ம போயிட்டு அந்த கேம் விளாடுவோம். அதுக்கடுத்து நம்ம போகலன்னா உள்ளே இருந்து நம்மளுக்கு அந்த அடி உதவியுமா ஒரு கேம் வரும்ல அது. வாட் இஸ் என்னது இது? எனக்கும் தெரியல இது. வாட் இஸ் என்னது இது? என்னடா எத்தனைட்ரா? என்ன கேம் இது? வெல்கம் டு ராக் பேப்பர் சீசர் மேன் 1 ஈவெண்ட். நான் தான் வின் ஆக போகிறேன். இதில் நீங்கள் ராக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும், பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். இது கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சிங்க, அதனால தான் இரும்பல். உங்கள் ராக் பேப்பர் இந்த கையில் நம்ம சிசர், இந்த கையில் பேப்பர் போடுறோம். லக்கு நம்மளுக்கு வருதான் பார்ப்போம். ராக் பேப்பர் சிசர். அவன் 2 சைடுமே பேப்பர் போட்டிருக்கான். நம்ம 2 சைடுமே கல் வச்சுருந்தாங்க, அதுக்கு மாட்டியிருப்போம். 2 சைடுமே பேப்பர் வச்சுருந்தா தப்பிச்சிடும். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது அவனோட லக்கு இல்லாதது. விழுந்துரு பக்கத்தில் போய் மிஸ் ஆகிடுச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சிசர் கல் போடுவோம். கல் ராக் பேப்பர் சீசர் ஓடு. 2 ட்ராவில் தாங்க முடியும். அதான் 2 ட்ராவில் தான் முடியும். இந்த வாட்டி கத்திரிக்கோல். இன்னொன்று வந்து நான் 2 கத்திரிக்கோளுமே எடுக்கிறேங்க. 2 கத்திரிக்கோள். ராக் பேப்பர் சீசர் போடுங்க. ட்ரா முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க. லக்கா மாட்டிக்கிச்சு. ஃபிகரு சூப்பருங்க. எனக்கு வரலைங்க. ஓகேங்க, நம்மளுக்கு வரலை, அதனால் திரும்பி ராக் பேப்பர் தலையாக அப்படியா ராக் பேப்பர் சீசர் தாங்க ட்ராவில் தாங்க முடியும். எனக்கு தாங்க பாயிண்ட்டு. எப்படி பாருங்க, பாதி வந்துருச்சு. நிச்சயமாக அவள் தோற்று போயிடுவா. சீறி வரும் பாம்பு நம்புடா சபோகரா, எதிர இருக்கும் 82 நம்பரை நம்பாது. சீறி வரும் பெண்ணை நம்பாது. இப்போ நான் தோத்துட்டுனே அவளை தாங்க முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, நான் அந்த கல் தாங்க போடலான்னு இருந்தேன். தோத்துறாதடா. செத்துட்டேன்டா. சரி, பொண்ணுக்கு லக்கு இருக்குது, எனக்கு லக்கு இல்லை. சொல்லிட்டான். ரிவே பண்ணுறதுக்கு இன்னும் இல்லை. ஓகேங்க, இதுக்கு மேலே அவ்வளோதான். இன்னொரு கேம் இதோட பார்ட் 2 வேணும்னா எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் பார்ட் 2 போடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் லைக் கேட்க மாட்டேன். நான் பார்ட் 2 நிச்சயமாக போடுறேன். ஸ்விட் கேமோட பார்ட் 2 போடுறேன். இதோட கேம் பேர் வேணும்னா போய் ஸ்விட் கேம் காருங்க. நாங்கள் ஸ்விட் கேம் 2ன்னு போடுங்க வரும். சரி, அதுக்கடுத்து லைவ் பற்றி 3 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் 3 பண்ணுங்கள், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம்லேயோ இல்லைன்னா கேம்லேயோ பார்ப்போம். ஓகேங்க, மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ரொம்ப வளருது, எனக்கு உடம்பு சரியில்லை, அதால் என்னால் பேசவே முடியல. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுன்னா பேசுகிறேன். ஓகே, தொண்டை கொஞ்சம் கரந்து பார்த்தீங்களா? ஓகேங்க, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் வந்துக்கலாம். பை கைஸ்.